மக்களே, அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா? இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ என்று கூறுவார்கள். கண்டிப்பாக உண்டு மக்களே. நான் சொல்கின்றேன், கடவுள் ஒரு தருணத்தில் அவரை பார்க்க, அவர் பேச்சை கேட்க, அவரது உரையை கேட்க 5000 பேர் வந்திருந்தார்கள். ஆனால் கடைசியாக அவர்களுக்கு சாப்பாடு வழங்க வேண்டும் என்றால் அவர்களிடம் இருந்ததோ 5 அப்பம்தான். கடவுள் அந்த 5 அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்தார் என்று வேதம் கூறுகின்றது. அதாவது 5 5000 என்றால் என்ன? 5ஐ 1000ஆல் பெருக்கினால் 5000. அங்கே கணிதம் விளையாடி இருக்கின்றது. கணிதம் இருக்கின்றது வேதாகமத்தில். கணிதம் என்றால் என்ன? கணிதம் தான் சயின்ஸ், அறிவியல். அறிவியல் தான் கணிதம். இன்னொரு இடத்தில் பாருங்கள், கடவுள் அவரது தாயாருடன் ஒரு கல்யாண வீட்டிற்கு, திருமண வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. கடவுளின் தாயாரோ கடவுளை பார்த்து, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதே, என்ன செய்வது? அவர்களுக்கு மிகவும் தர்மசங்கடமான நிலைமையில் இருக்கின்றார்கள், உதவி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அங்கே இருந்ததோ தண்ணீர் தான். கடவுள் 6 ஜாடியில் தண்ணீரை நிரப்பச் செய்தார். அதை திராட்சை ரசமாக மாற்றினார். பாருங்கள், கெமிஸ்ட்ரி. வெறுமையாக இருந்த H2O என்று கூறுவார்கள் வாட்டரை, தண்ணீரை, அதை திராட்சை ரசமாக மாற்றினார். அங்கே கெமிஸ்ட்ரி இருக்கின்றது. ஆக அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் அறிவோம். ஆக ஆன்மீகம் அறிவியலா, அறிவியல் ஆன்மீகமாம் என்று நாம் குழம்ப வேண்டாம். ஆன்மீகத்தில் அறிவியல் இருக்கின்றது, அறிவியலில் ஆன்மீகம் இருக்கின்றது. சரியா?